Hi Chalakutties, this is Vibe with Viji Daily Vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி வித் ஒரு ஸ்பெஷல் கிரேவி, சிம்பிளான கிரேவி, ஆனியன்ஸ் வச்சு பண்ணது ஆனியன் பன்னீர் ஃப்ரை. வாங்க சமைக்கலாம். ரொம்ப சிம்பிளானது. நம்ம ஜாஸ்தி இந்த ஜிஞ்சர் கார்லிக் எதுவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளான பவுடர்ஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக செய்கிறது. அதுக்கு தேவையானது ஆயில், மஸ்டர்ட் சீட்ஸ், உரத் தால், இதெல்லாம் ஒரு பேனில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன்ஸ் 5 ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சிடணும். தின்ஸாக ஸ்லைஸஸாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். திக்காக போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். தின்னாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி நீல இதில் நம்ம கட் பண்ணிக்கணும். குவிக்காக நம்ம வந்து ஒரு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு செப்பரேட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அது கூட ஸ்டஃப் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போது அது கூட டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயிலே ஃப்ரை பண்ணணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கணும், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த மசாலாஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதில் நல்லா சாட்டே பண்ணணும். ஒரு 3/4 ஆனியன்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீரை வந்து நல்லா ஒரு ஸ்க்ராப் பண்ணிக்கணும். பன்னீர் க்யூப்ஸாக போடாமல் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். பன்னீரில் கால்சியம் இருக்குது. நமக்கு பாடி பில்டிங்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீத்து, போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மசில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி மெட்டபாலிசத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி கூட, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். நம்பவே முடியல. அது வந்து பாடி பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஜாயிண்ட் பெயினுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பன்னீர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்குதுல்ல. இப்போ வந்து அது ஸ்ட்ரோக்கு கூட ப்ரிவெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சூப்பரான யம்மியான சிம்பிளாக செஞ்சாச்சு இந்த ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை. நம்ம இப்போது சப்பாத்திக்கு டவ் பிசையலாம். அதுக்கு 2 கப்ஸ் வந்து வீட் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட், சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட் என்னென்னா, இங்கே தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி பிசையும். வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபைபர், விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளட் சுகர் அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷன் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம டயட்டில். இப்போது ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த டவ்வை வந்து
வச்சிடணும் தனியாக. அப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இதைய மேலே ஈஸியாக இந்த மாதிரி ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணணும். அந்த சப்பாத்தியை ரொம்ப லேசாக தேய்க்காமல் ஓரளவுக்கு தப்பமாக தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணணும். அப்புறம் நம்ம ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராமல் நம்ம சைட்ஸில் மட்டும் அப்படியே ரோல் பண்ணி தேய்ச்சிட்டு வரணும். நம்ம ரோல் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் அந்த சைட்ஸில் இருக்கணும். நம்ம சைடில் தான் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். 2-3 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா ரவுண்ட் வேணும்னா நம்ம வெசலில் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் வச்சு தவாவில் வச்சு சப்பாத்தி மேக்கர் ரோட்டி மேக்கர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதைய நம்ம ரோட்டி மேக்கரில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் இல்லைனாக்கா நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். கீ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டு, நம்ம தவா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இப்போது நம்ம இந்த தேய்ச்சி வச்ச பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தியை இந்த தவாவில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம விடணும். நம்ம உடனே திருப்பினோம்னா அது வேறு மாதிரி இருக்கும், அது பிஞ்சிரும். அதனால் ஒரு டைம் கொடுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம அப்புறம் ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃப்டு அடிக்கடி திருப்பக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும், அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறமா ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் அடுத்த சைடு. இப்போ இது மேலே நம்ம கீ ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு அந்த ஸ்டஃபிங் எல்லாம் கண்டிப்பாக வெளியவே வராது. இதில் நம்ம நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு கீ ஊற்றி 2 சப்பாத்தியும் நம்ம வேக வச்சுக்கலாம். கீ ஊற்றுறதுனால சூப்பரான டேஸ்ட் ஃப்ளேவர் வரும் வெளியே. இப்போ உங்களுக்கு கீ ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீ யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாவும் கூட. கீக்கும் வீட்டு காம்பினேஷன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கீ போட்டாங்க. பட்டர் போடலாம். இந்த சப்பாத்திக்கெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கீ பட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்போ அந்த வீட்டு கூட இதெல்லாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் வைப் வித் விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் போடவே மாட்டேறீங்க, லைக் போடுங்க. இதே மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வைப் வித் விஜயை சப்ஸ்கிரைப்